ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் பிரியா ஸ்டுடியோங்க. இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். பாக்கு கலர் சாரீ. இதில் பார்த்தீங்கன்னா மாங்காய் புட்டா, லீஃப் புட்டாஸ், இந்த மாதிரி புட்டாஸ்லாம் போட்டிருக்கு. ஸோ இதுக்கு தான் நான் வந்து டிசைன் பண்ண போகிறேன். இது வந்து ஃபுல்லாக பாக்கு கலர் தான் வரும். முந்தி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ கலரில் முந்தி வரும் உங்களுக்கு. ஆனால் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இது ரன்னிங் ப்ளவுஸு. இதில் வந்து பாக்கு கலர் ப்ளவுஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பா நெக்கு கொடுத்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுக்கு தான் நான் வந்து டிசைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் ப்ளவுஸு. ஆல்ரெடி வந்து நான் வந்து ஸ்டோன் செயினையும் அதுக்கப்புறம் வந்து பால் செயினையும் ஒட்டியிருக்கேன். இது வந்து ஆரி ஒர்க் மாதிரியான ப்ளவுஸு. நார்மல் நீடில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறேன். கைக்கு வந்து பார்டர் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து ஒட்டி வச்சுருக்கேன் நான். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது எப்படி ஒட்டணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டோன் செயின், அதுக்கப்புறம் இது பால் செயின், அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின், அதுக்கப்புறம் வந்து பால் செயின் திருப்பி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீஃப் பேச்சஸ் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குந்தன் ஸ்டோன் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். ஸ்டார் குந்தன், அதுக்கப்புறம் திலகம் குந்தன் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பால் செயின் ஒட்டணும், அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் ஒட்டணும், அதுக்கப்புறம் திருப்பி பால் செயின் ஒட்டணும். இதுக்கு வந்து எனக்கு வந்து 2 மீட்டர் வந்து கோல்டு கலர் அதை பால் செயின் தேவைப்பட்டுச்சு. ஸ்டோன் செயின் பார்த்திங்கன்னா 1.5 மீட்டர் வாங்கியிருக்கேன் நான். ஸோ கரெக்டாக அந்த பா நெக்குக்கு அந்த பெண்டிங் வர மாதிரி ஒட்டணும். நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டும் போதே அந்த பால் செயினை நீங்கள் அந்த மாதிரி பெண்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த அடுத்து ஒட்டுற செயின் வந்து கரெக்டாக நமக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா வந்து ஷேப் வந்து வர மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து செக்யூர்ட் ஸ்டிச்சஸ் வந்து நார்மல் நீடில் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ 2 இது ஒட்டியாச்சு. 3ஆவதாக வந்து கம் போட்டு நான் ஒட்ட போகிறேன். இந்த பால் செயின், ஸ்டோன் செயின்லாம் ஒட்டும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் கம்மை அப்ளை பண்ணிவிடுங்க. கொஞ்சம் துணியில் ஊறினதுக்கப்புறமா அந்த செயினை வச்சு நீங்கள் ஒட்டினீங்கன்னா துணியில் வந்து அந்த கம் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஏன்னா இது நம்ம வளைக்கிறோம் இல்லையா, அதனால் சான்சஸ் இருக்குது. அதாவது துணியில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒட்டுங்க. ஒட்டினீங்கன்னா அந்த துணியில் வந்து அந்த கம் வந்து ஊறிடும். ப்ளவுஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. அதாவது சில பேர்லாம் அந்த கம் வச்சு யூஸ் பண்ணால் அந்த ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிறது தெரியும் இல்லைங்களா? ஸோ அது தெரியாது. ஸோ அப்படி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு ஒரு டிப்ஸும் கொடுக்குறேன். அந்த மாதிரி கம் வந்து ஒட்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஐஸ் கட்டி இருக்கு இல்லையா, ஐஸ் கட்டியை வச்சு ரப் பண்ணிங்கன்னா அந்த ஒட்டின கம்மோட இது வந்து போயிடும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் பண்ணும்போதே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அழகாக அந்த ஷேப், அந்த பா வந்து எந்த பெண்டாகி வர மாதிரி இருக்குது. பாலையே நிறைய விதமான பா நெக் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி நெக் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒட்டுங்க. ஸோ எந்த பெண்டாகிற மாதிரி இருக்கிறதால நான் பெண்ட் பண்ணி ஒட்டுறேன். ஸோ இதுவே யூ நெக்காக இருந்தால் ரொம்ப சிம்பிள். அப்படியே யூவாக வந்து நம்ம அழகாக ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி பா நெக்கில் வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணி அந்த இது ஒட்டினா தான் உங்களுக்கு வந்து அந்த ஷேப் கிடைக்கும். ஸோ அப்போ தான் வந்து ப்ளவுஸும் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். எப்படி வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து அந்த பா வந்து வளைச்சி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இந்த ஒர்க் பண்ணும்போது அந்த வளைச்சி கொடுத்தா தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் லீஃப் இருக்குது இல்லையா, அதை எடுத்துக்க போகிறேன். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஒட்டிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த பெண்டாரதெல்லாம் கரெக்டாக வரும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கார்னர் எல்லாம் சரி பண்ணிக்கிறேன். அந்த பாவை வந்து நகட்டி விட்டால் கரெக்டாக அந்த பா நெக், இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பா நெக் ஃபினிஷிங்காக வந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக பெண்டாகி வந்திருக்கு. ஸோ போடும்போது கரெக்டாக இருக்கும் அப்போ தான். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா லீஃப் இருக்கு இல்லையா, அந்த பேச்சஸ் எடுத்துக்கிறேன். 3 லீஃப் பேச்சஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த சாரியில் வந்து க்ரீன் கலர் இருக்குது. ஸோ அதனால் க்ரீன் கலர் லீஃப் பேச்சஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்ப ஒட்டக்கூடாது. அந்த பா நம்ம வளைச்சோம் இல்லையா, அந்த இது வந்து அந்த 3ஆவதாக இருக்கிற இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கார்னரும் அந்த கார்னரும் சமமாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும். நம்ம பண்ணுற டிசைனுக்கான ஷேப் கிடைக்கும். ஸோ கம் வந்து அப்ளை பண்ணுறேன்.
நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, இது வந்து இந்த ஸ்டோன் செயின் பால் செயின் எல்லாம் கலர் ஃபேட் ஆகுமா அப்படின்ட்டு. குவாலிட்டியாக வாங்கினீங்கன்னா கலர் ஃபேட் ஆகாது. நீங்கள் யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது, மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. இந்த மாதிரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து நார்மல் வாஷ், அதாவது ஷாம்போ வாஷ் தான் பண்ணணும். அதே மாதிரி வெயிலில் காய வைக்கக்கூடாது, கொஞ்சம் நிழலாக இருக்க இடத்துல காய வைக்கணும். அண்ட் குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ மாங்காவை எப்படி ஒட்டுறேன் பாருங்கள், அந்த வளைவாக இருக்க மாதிரி ஒட்டுறேன். ஸோ 3மே ஒட்டியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஒட்டணும், அதாவது அந்த வளைவாக இருக்கிறது அந்த 3ஆவதாக இருக்கிற லீஃபுக்கு ஷார்ப்பாக இருக்க மாதிரி நம்ம ஒட்டிக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சாரியில் இருக்க புட்டா டிசைன் தான் பண்ண போகிறோம். இதுக்கு இந்த ஸ்டாரு, அதுக்கப்புறம் திலகம் ஸ்டோன், குந்தன் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டாரை ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாரோட கேப்பில் அந்த குந்தன் ஸ்டோன் திலகம் ஸ்டோனோட ஷார்ப் எட்ஜஸை ஒட்டுறேன். ஸோ புட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் அந்த ப்ளவுஸில் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இந்த இது வந்து நான் பண்ணுற ஒர்க் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா முந்தி வராமல் ஆப்போசிட்டில் இருக்கிறதுக்கு தான் நான் வந்து டிசைன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி 1/4 இன்ச்சு கேப் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ரொம்ப ப்ராடாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நீங்கள் கொடுத்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் ஒட்டும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கேப் வேணும் அப்படின்ட்டு. ரொம்ப கிட்ட ஒட்டாமல் ரொம்ப தூரம் கொடுக்காம ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸ்டார் ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த திலகம் ஸ்டோனை ஒட்டுறேன். துணிலையும் கம் வச்சு கூட ஒட்டலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். கம் வந்து இந்த கிளிப் ஸ்டோன்ஸ்க்கு கொஞ்சம் நிறையவே ஒட்டுங்க, ஏன்னா இதில் வந்து ஸ்டிச்சஸ் போட முடியாது. கம் போயிடுச்சுன்னா அந்த ஸ்டோன் கீழே விழுந்துடும். அதனால் கம் தாராளமாக வச்சு ஒட்டுங்க, அப்போ தான் ரொம்ப நாள் வந்து நிற்கும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஃபேப்ரிக் கம் எடுக்காமல் இந்த கம் எடுத்திருக்கேன். இதில் இந்த கம் பார்த்திங்கன்னா ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற கம் தான். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு, அதனால தான் இந்த கம்மை யூஸ் பண்ணுறேன். ஃபேப்ரிக் கம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், பட் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ 2வது புட்டா நம்ம ஒட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 2 புட்டா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 100 ருபீஸ்க்குள்ளே தான் செலவு பண்ணியிருப்பேன். ஆனால் வந்து அழகான ஆரி ஒர்க் மாதிரியே ஒரு ப்ளவுஸை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. ஸோ 3வது புட்டாவும் ஒட்டியாச்சு. இந்த 4வது புட்டா எப்படின்னா பேக் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா ப்ளவுஸில். ஸோ பிளாக் டாட்டுக்கு அந்த சைடில் வந்து அதாவது இந்த அந்த பேட்சஸ் ஒட்டியிருக்க ப்ளவுஸ் ஒட்டியிருக்கேன். அதுக்கு அடுத்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு புட்டா ஒட்டியிருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகும் புட்டாஸ் இருக்க மாதிரி. ஸோ அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இல்லாட்டி ஒரு இடத்துல டிசைன் இருக்கும், இன்னொரு இடத்துல டிசைன் இருக்காது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். ஸோ பேக் டாட் பிடிக்கிறேன் அந்த சைட்லேயும், இந்த சைட்லேயும், இந்த சைட் பேக் டாட் பிடிக்கிறேன் இந்த சைட்லேயும் ஒட்டியிருக்கேன். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டாரை வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக ப்ளவுஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபில் பண்ணுறதுக்கு தூரமாக வந்து நம்ம டாட் வச்சுக்கலாம். டாட் வச்சு பாருங்கள் எப்படி வந்து இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த டாட் மேலேயே நீங்கள் வந்து அந்த ஸ்டாரை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த ஃபில்லிங்கில் தான் ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறது தெரியும். ஸோ நம்ம என்ன ஃபில் பண்ணுறோமோ அதுதான் ப்ளவுஸோட அழகை வந்து தூக்கி கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டார் என்கிட்ட இருந்ததால் ஸ்டாரை வச்சே ஃபில் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் புட்டாஸில் வந்து ஸ்டார் கொடுத்துருக்கேன், அதனால தான் ரவுண்டாக வைக்காமல் ஸ்டார் கொடுத்து புட்டாஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே ரவுண்டு வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வித்தியாசமாக வந்து ஸ்டாரை வச்சு புட்டா பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ஸ்டாரை வச்சு கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டாக 2 சைடுமே வந்து ஃபில் பண்ணுறேன். ஸோ அதாவது முந்தி வர சைடும் நான் இந்த ஸ்டாரை வச்சு தூரமாக ஃபில் பண்ண போகிறேன். இங்கே கொஞ்சம் கிட்ட இருக்க மாதிரி தான் ஃபில் பண்ணுறேன். ஏன்னா இதுதான் வந்து நமக்கு தெரியும் பேக் சைடில். முந்தி வந்து அந்த சைடில் நம்ம நிறைய புட்டாஸ் கொடுத்தா கூட ஃபுல்லாக முந்தி மறைச்சிடும். ஸோ அது வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் நான் அங்கே வந்து
சிம்பிளாக தூரமாக ஸ்டார் இருக்க மாதிரி தான் ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் மட்டும் ஸ்டார் பார்த்திங்கன்னா மேலே கீழே வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். மேலெல்லாம் பார்த்திங்கன்னா தூரமாக ஃபில் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே அந்த லீஃப் புட்டா இருக்கிறதால இந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். மேலே கீழேன்னு அதாவது ஜிக்ஸாகாக ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சைடும் ஸ்டாரை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப அழகான டிசைன். நார்மல் நீடில் வச்சே நம்ம பண்ணுறோம். இது எல்லாமே வந்து செக்யூர்ட் ஸ்டிச்சஸ் கண்டிப்பாக போடணும். அந்த பேட்சஸ்க்கும் அதே மாதிரி அந்த பால் செயின் இருக்கு இல்லையா, கோல்டு பால் செயினுக்கும் ஸ்டோன் செயினுக்கும் நீங்கள் வந்து செக்யூர்ட் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ளவுஸு. அதாவது ரொம்ப நாள் வரும் உங்களுக்கு. ஸோ இதுதான் ப்ளவுஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் வியூ. நார்மல் நீடில் வச்சு அழகான ஒரு ஆரி ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பாபாவோட அருளால் பார்த்தீங்க அப்படின்னா அழகான ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வித் நார்மல் நீடில் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பேஜ் சாய் பிரியா ஸ்டுடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாபாவோட அருளால் இன்றைக்கி இந்த டிசைன்